வணக்கம் நண்பர்களே. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதங்களில் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுங்கிறத பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு விளிம்பு வரைக்குமே போய் கடைசியில் அது நிறைவேறாமல் கூட போயிருந்துருக்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டங்கிறது உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குது. மீன ராசி அன்புகள் தொடர்ந்து இந்த மாதங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்க, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீன ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனை எல்லாமே பெறுவீங்க, இதை நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். மீன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது. காலபுருஷனோட அங்கமைப்பில் 2 பாதங்களையும் குறிக்கக்கூடிய 4வது உபராசி தான் மீனராசி. பொதுவாகவே மீனராசிக்காரங்க பேச்சாற்றல் மிக்கவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க எவ்வளோ பேச்சாற்றலாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மற்றவங்கள கூர்ந்து கவனிக்கிறத கெட்டிக்காருங்க. அதாவது மற்றவங்க பேசுகிற பேச்சில் இருக்கக்கூடிய நிறைய குறைகளை உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு கற்பனை வளங்கிறது அதிகமாகவே இருக்கும். கூடவே தயாள குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய திறமசாலின்னு சொல்லலாம். மற்றவங்களோட சுகதுக்கங்களையும் தன்னோட சுகதுக்கங்களாக நினைக்கக்கூடியவங்க. சில நேரம் இதனாலேயே தங்களுடைய வாழ்க்கையில் பெரும் விஷயங்கள் எல்லாமே பிரச்சனையை சந்திக்கக்கூடியவங்களா ஆயிடுறாங்க. அதாவது மற்றவங்க பிரச்சனையை தன்னோட பிரச்சனையாக இழுத்து போட்டு செய்யறதால அவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறதாலேயே பெரும்பாலும் இவங்களுக்கு பல விஷயங்களில் சிக்கல்கள் ஏற்பட்டுருது. இது எல்லாமே மீனராசி அன்புகள் தவிர்த்துட்டாலே இவங்க வாழ்க்கை அற்புதமாக அமையும். மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் குறும்புத்தனம் அதிகமாக தான் இருக்கும். சின்ன பிள்ளைத்தனமாக ஏதாவது செஞ்சுட்டு சில நேரம் சிக்கலில் மாட்டிக்கொள்றது தான் இவங்களுக்கு மேலுமே ஒரு பலவீனம். அதே மாதிரி எந்த சூழ்நிலையில் எப்படி பேசணுங்கிற செயல்பாடு இவங்களுக்கு நல்லாவே வரும். கொஞ்சம் பயந்த சுபாவங்கிறது இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி மீனராசியில் பிறந்தவங்க வெளியிலிருந்து யாருமே இவங்களுக்கு தீங்கு செய்யணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களே தீங்கு செஞ்சுக்குவாங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா தேவையில்லாமல் மற்றவங்க விவகாரத்தில் தலையிடுறதான், வீண் வம்ப விலை கொடுத்து வாங்குறதான் இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே. அதே மாதிரி இருக்கிற இடத்த சுத்தபத்தமாக வச்சிருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. தனகாரகன் குருவோட ராசியில் பிறந்திருக்கிறதால பணத்தை விட மனசை தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்க. யாராவது இவங்களை அவமானப்படுத்திட்டா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள வெறுத்துடுவாங்க. இவங்களுக்கு முக்கியமே பணத்தை விட மதிப்பு மரியாதை தான். மதிப்பு மரியாதை எங்கே இருக்குதோ அங்கே தான் இந்த மீனராசி அன்புகள் அதிகமாக இருப்பாங்க. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சுகபோக வாழ்க்கை வாழணும்னு விரும்புவாங்க. இவங்க சின்ன வயசுலேயே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிறதால இவங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது இவங்களுக்கு அற்புதமாக தான் அமையும். இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அந்யோன்யமான வாழ்க்கைங்கிறது கூடவே இருக்கும். கணவன் ஒன்று பேசினா மனைவி ஒன்று சொல்கிற மாதிரியும், மனைவி ஒன்று சொன்னால் கணவன் ஒன்று சொல்கிற மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். இருந்தாலும் 2 பேருமே ஒத்துமை வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மீன ராசிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பலவீனம் என்னன்னா, உற்றார் உறவினர்கள் எப்போதுமே இவங்க கிட்ட ஒரு மாதிரி, இவங்க பின்னாடியே ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. இதனாலே சில நேரங்களில் மீனராசி அன்புகள் மனம் உடைஞ்சு போயிடுவாங்க. இருந்தாலும் தன்னம்பிக்கை நிறைஞ்சிருக்கக்கூடிய தைரியசாலின்னு சொல்லலாம். எதையுமே கடந்து வரக்கூடிய மனப்பக்குவம் இந்த மீனராசி அன்புகளுக்கு இருக்கும். தன்னோட உழைப்பில் சம்பாதிச்ச பணத்தில் தான் பூமி, வீடு, மன, வண்டி வாங்கணும், இது எல்லாமே வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்படியே தான் இவங்களுக்கு அமையும். அதே மாதிரி புகழ்ச்சிக்கு இவங்க அடிபணியவே மாட்டாங்க. பெரும்பாலும் மீன ராசி அன்பர்கள் குடும்பத்தில் மூத்த பிள்ளை இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே குடும்ப பொறுப்பெல்லாம் ஏற்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில் எப்படி சூழ்நிலை சமாளிக்கணுங்கிற எண்ணம் இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். பண வரவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எத்தனை கஷ்டம் துன்பம் இருந்தாலுமே தன்னோட வாழ்வில் வசதிகள் இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க. மீன ராசி அன்புகள் எப்போதுமே திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்பகேஸ்வரர் ஆலயத்துக்கு நீங்கள் ஒரு தடவை சென்று வணங்கிட்டு வந்தீங்கன்னா கடல் அளவு வர கஷ்டம் கூட காணாமல் போயிடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி மீனராசி அன்புகள் எப்போதுமே முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலனுக்கு தரும். அதே மாதிரி மீனராசி அன்புகள் உணவு விஷயங்களை இந்த தயிர், மோர், தயிர் சம்பந்தப்பட்ட பொருட்கள், பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருப்பீங்க. தொடர்ந்து இந்த ஜூலை மாதங்களில் மீன ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கண்ணும் கருத்துமாக இருந்தால் அந்த வேலையை முடிக்க தெரிஞ்சவங்க தான் மீனராசிக்காரங்க. இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இது வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே ஒரு வெற்றியோட விளிம்பு வரைக்கும் போய் அது நிறைவேறாமல் போயிருக்கலாம். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அற்புதமாக அமையப்போகுது. தொடர்ந்து சனிப்பயிற்சி காலங்களும் உங்களுக்கு தொடங்கியிருக்கிறதால ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் சோதனையாக தான் இருக்கும். இருந்தாலும் பல பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலமும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. மீன ராசி அன்புகளுக்கு இது வரைக்கும் உடல்நிலையில் இருந்துட்டு வந்த சங்கடம் எல்லாமே நீங்கி ஒரு சீரான வாழ்வுங்கிறது கிடைக்கும். ஒரு சிலருக்கு கண் கோளாறு மட்டும் அப்பப்போ வந்து போகும். பேச்சை நீங்கள் இந்த காலகட்டங்களில் எவ்வளவுக்கு குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே மற்றவங்க சொன்னதாக உங்களை வம்பலை இழுத்து விட்டுறாங்க. இதனால நீங்கள் கொஞ்சம் எப்போதுமே எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க.
கூட இருக்கக்கூடிய நபர்களோடையும் நீங்கள் எச்சரிக்கை பழகிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்குமே பேச்சை நீங்கள் குறைச்சிக்கொள்றது தான் நல்லது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்துட்டீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பு. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தால் யாருக்குமே கடன் கொடுக்கறது வேண்டாம். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டு பாருங்க. நல்லா விசாரித்து எதையுமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த நஷ்ட இழப்பும் இல்லாமல் தவிர்க்க முடியும். எங்கேயுமே பயணம் செய்யும்போது கொஞ்சம் நீங்கள் முன்னேற்பாடோடு செஞ்சுட்டு வாங்க. குடும்பத்தில் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு தான் பேசணும். பண விஷயங்களே கொஞ்சம் கராராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தேவையில்லாத வீண் ஆடம்பர செலவு எல்லாமே குறைச்சிட்டு வாங்க. தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய காலகட்டங்கிறதால நீங்கள் எதையுமே நல்லா யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான அடித்தளத்துக்கு உறுதியான காலம். அதனால் நீங்கள் எடுக்கிற முடிவை ஒருத்தர்கிட்ட கேட்குறதுக்கு பதிலாக நீங்கள் எதுவுமே தீர ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு செயல்பாடும் செய்ய பாருங்கள். இதனால் நல்ல பலன் எல்லாமே கிடைக்கும். மீனராசி அன்புகள் மனசுல ஒரு தைரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டம். தைரியமா செயல்படுங்க, எல்லாமே வெற்றி தான். அதுக்காக ரொம்ப அசட்டு தைரியத்தோடலாம் இருக்கக்கூடாது. நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையுமே தைரியத்தோட செய்யறது நல்லதுதான். ஆனா நல்ல தகுந்த ஆலோசனை கேட்டு அதுக்கு பின்னாடி செய்ய பாருங்க. இதனால நல்ல பலன் தொடர்ந்து கிடைக்கும். வீடு மனம் வாங்கக்கூடிய வசதி, வாகனம், ஆபரண யோகம் எல்லாமே உங்களுக்கு கூடி வரக்கூடிய காலகட்டம் தான். கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசி அன்புகள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட பாருங்கள். உங்கள் எதிர்காலத்தில் இருந்துட்டு இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும். பிரச்சனையை தவிர்க்கக்கூடிய வழிவகை எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு பிறக்க போகுது. அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா மேலிடத்துலேருந்து கூட உங்களுக்கு நல்ல மதிப்பு எல்லாமே பெற போகிறீங்க. உங்ககிட்ட உதவி கேட்டு வர்றவங்கள கொஞ்சம் உதாசனப்படுத்தாமல் இருக்க பாருங்கள். இதனால பிற்காலத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசி அன்புகள் கொஞ்சம் பிள்ளைகளோட படிப்பில் கவனம் செலுத்திட்டு வாங்க. பிள்ளைகள் மேலேயும் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது. பிள்ளைகளோட தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை ஈடுபடாதீங்க. உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. அதே மாதிரி பிள்ளைகளோட படிப்பு விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் செயல்படுத்தணும். ரொம்ப கட்டாயப்படுத்துறதுலாம் வேண்டாம். தொடர்ந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத பார்த்து படிப்பில் நீங்கள் சரி செய்ய பாருங்கள். இதனால் உங்கள் மனசு மகிழும்படி கூடிய சூழ்நிலை இல்லாமல் ஏற்படுத்தி தருவாங்க. அதே மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடிய மீனராசி அன்புகள் படிப்பில் கொஞ்சம் நீங்கள் சாதனை புரியக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் கூடி வந்திருக்குது. சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு விடாமுயற்சியோடு நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே வெற்றி தான். எதிர்காலத்துக்கு தேவையான முதலீடு எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு அடித்தளமாக அமைப்போகுது. அதனால் தொடர்ந்து நீங்கள் விடாமுயற்சியோடு படிக்கிறது நல்லது. கவனச்சிதறல் இல்லாமல் பாடங்களை படிச்சுட்டு வாங்க. மேலும் நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப பூரட்டாதி 4ஆம் பாத உடையவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் வீண் விவாதங்கள் எல்லாமே ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் தவிர்த்துட்டு வரதான் நல்லது. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி கொஞ்சம் விவாதங்களை தவிர்த்துட்டு வாங்க. கொஞ்சம் அனுசரித்து போயிட்டு வாங்க. சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை எல்லாமே இந்த காலத்தில் நடக்கும். அதே மாதிரி அது வெற்றியாகவும் முடியும். கொஞ்சம் சிக்கனமாக நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலம் சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் தொழிலில் உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு நீங்கள் வாக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் எல்லாமே ஏற்படும். கொஞ்சம் நீங்கள் யோசித்து செயல்பட பாருங்கள். ரொம்ப அருமையான உடல்நிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குது. இது வரைக்கும் உடல் நலத்தில் இருந்துட்டு வந்த பாதிப்பு எல்லாமே நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் எல்லாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். பெரியவங்க சின்னவங்க பெரியவங்க இல்லாமல் எல்லாருமே உங்களை பாராட்ட போகிறாங்க. ஆடை ஆணிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலங்களில் வாங்கக்கூடிய யோகம் இல்லாமல் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி கூட இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு கொஞ்சம் சதிவேலை செய்யலாங்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்கள். பலரும் பொறாமைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்க போகுது. உன்னத நிலைக்கு நீங்கள் போகிறீங்கன்னே சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வர்றது நல்லது. வியாழக்கிழமையில் வணங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னுமே கூடுதலான சிறப்பான பலன் கிடைக்கும். மனசில் ஒரு அமைதி கிடைக்கும். கடன் தொல்லையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் படிப்படியான முன்னேற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். மாதத்தோட முதல் வாரத்தில் இருந்தே பல பிரச்சனை எல்லாமே மறைஞ்சி மாதத்தோட இறுதிக்குள்ளே அனுகூலமான பலன் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தெளிவாக திட்டமிட்டு வேலையை செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சியும் வெற்றி தான். சில தடைகள் அப்பப்போ எதிர்கொள்ளத்தான் செய்யணும். இருந்தாலும் மனம் தளராத செயல்படுங்க. புத்திசாலித்தனத்தாலையும் முயற்சியை கைவிடாமலும் நீங்கள் இருந்துட்டு இருந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே சமாளிச்சிடுவீங்க. குடும்பத்தில் சகோதரர்களோட உதவி ஆதரவு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3ஆவது மாதத்தில் இருந்தே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தொடங்கக்கூடிய வாய்ப்பு, பதவி உயர்வு, விரும்பின இடத்துக்கு இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. விரையச்சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். வியாபாரத்துலையும் சரி நிலம் கட்டணம் தொடர்பான விஷயங்களுக்கும் சரி இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த சிக்கல் எல்லாமே தேரப்போகுது. மூதாதையர் சொத்து விஷயங்களில் கொஞ்சம் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இதில் மட்டும் கொஞ்சம் குழம்பாமல் செயல்பட பாருங்கள். குடும்ப உறவு வகையிலும் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்திக்காதீங்க. உங்களுடைய பேச்சு நடத்தையில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் கவனமாக எடுத்துகிட்டு வாங்க. மற்றபடி மீனராசி அன்புகளுக்கு இந்த ஜூலை மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாம்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதங்களில் என்ன மாதிரியான பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத பார்த்தோம். மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.